ஆக்சுவலாக இவங்க 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். வெற்றி அவங்கள எங்களுக்கு 2 இயர்ஸ் முன்னாடியே தெரியும். நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட் வைஷு எங்களுக்கு எல்லாமே. ஒரு சப்போர்ட்டாக நின்னாரு. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன்னு வந்து நின்னா ஒரு பர்சன் அவர். ஸோ வெரி இன்னசென்ட். ஸோ அப்படின்றப்போ நார்மலாக எனக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமா அந்த மாதிரி டாக் தான். ஓகே, அவர் தான் ஃபர்ஸ்ட் கேட்டார். ஓகே ஓகே கேட்டிருக்காங்க. ஓகே வீட்டில் பேசுங்க, ஓகே பண்ணிடலாம். வீட்டில் வந்து அவர் வெற்றி அவங்க வந்து வைஷு வீட்டில் ஃபேமிலியில் பேசிட்டார். வந்து வீட்டில் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்றேம்மா அப்படின்னு. ஃபேமிலியோட வந்தாரா அவர் மட்டும்? இல்லை அவர் மட்டும் வந்தார். நல்லா சூப்பராக கெத்தா அவர் மட்டும் அப்படியே பேசிக்கிறேன் அப்படின்ட்டு ரஜினி மாதிரி வந்தார். அப்படியே சூப்பர். வந்துட்டு அவர் மட்டும் தான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறாரு. எனக்கே ஷாக்கு, ஆச்சரியம். வைஷு முழிக்கிறாங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு பாப்பு அப்படின்றாங்க. அப்புறம் பேசி அவங்க அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. நல்ல பையனா இருக்கா, எனக்கு ஓகேடி. ஸோ என்ன சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணாரு? டக்குன்னு ஓகே சொல்லிட்டாங்க. தெரியல என்ன பேசினா. ஆக்சுவலாக நான் பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க அம்மா அடுத்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, என்ன நடக்குது அப்படின்னா. நான் பெட்ரூம் போய் ஒழிஞ்சுக்கிட்டேன். நானும் விஷயம் அவன் ஹாலில் உட்காந்து பேசிட்டு இருக்கான். நான் பார்த்துக்கிறேம்மா நீங்கள் ஆனால் நல்லா ரொம்ப நல்ல கேரக்டர். அது ரொம்ப நல்ல பையன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு அவன் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே வைஷு வந்து ஓகே சொல்லிட்டாங்க. நீங்கள் இப்போ நெகட்டிவாக பேசாதுன்னா அப்படியே அதில் ஒரு பாசிட்டிவாக பிடிச்சி பேசி அப்படியே நம்ம சிரிக்க வச்சுருவாரு. ஸோ அதனாலேயே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. அப்பாவுக்கும் பிடிச்சிருச்சா ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன்? எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபேமிலியும் ஹாப்பி, எல்லாருமே ஹாப்பி. வெற்றி அவங்க சொல்லிட்டாங்க, நான் எங்கள் ஃபேமிலியை நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபீல் பண்ணாத, நான் கட்டினா ஒன்றை தான் கட்டுவேன், வேறு யார் நான் கட்ட மாட்டேன் அப்படின்ட்டார். அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் பேசினாங்க. அவங்க டேடி தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு வீட்டில், வெற்றி அவங்க வீட்டில். மற்றபடி அம்மா அவங்க தங்கச்சியாக இருக்கட்டும், அவங்க தங்கச்சி ஹஸ்பண்டாக இருக்கட்டும், எல்லாருமே கூல், எல்லாருமே செம்ம ஜாலி டைப். வைஷுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக அவர் கட்டும் போது தாலி வாங்கும்போது அவங்க சிஸ்டர் கிட்ட சொல்லுவாங்க, அந்த வீடியோலும் தெரியும், நான் 3 நான் தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அவங்க தங்கச்சி சொன்னாங்க, இல்லை ஒன்று நான் தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே கட்டிட்டு போ அப்படின்ட்டு 2 தான் அவர் கட்டினாங்க, ஒன்று அவங்க தங்கச்சி கட்டினாங்க. தாலி கட்டும்போது அல்ல எங்களை ஒரு லுக்கு விட்டாங்க. என்னையும் ஆர்த்தி எல்லாரும் பார்த்துட்டு லுக்கு விட்டோன்னே நாங்கள் அழுகிறத பார்த்துட்டு அப்படியே கண்ணு கலங்குது. நான் சொல்கிறேன் சரிங்க அதுங்க அப்படின்றேன். அப்புறம் தான் அப்படின்னு ஒரு தலையாட்டுவாங்க. அந்த வீடியோவில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மண்டபத்துலேருந்து நான் வீட்டுக்கு அனுப்பும்போது எனக்கு ஒரே அழுகை. ஆக்சுவலாக பின்னாடியே நானும் போகிறோம், ஆக்சுவலாக கிளம்புறோம். பட் இருந்தாலும் அவங்க தனியாக போகிறாங்களே, நம்ம எப்பவுமே ஒன்றா தானே போவோம். மாறிடுச்சு, சரி ஓகே. ரேஷ்மா வந்து ஓகே இங்கே தாண்டி இருக்கேன், எங்கடி போவா, அப்புறம் ஓகே அப்படின்ட்டு அப்புறம் நார்மலான. எங்கள் அம்மா கால் பண்ணி கேட்குறாங்க, வைஷுக்கு மேரேஜ் ஆக போது நீ எப்படி இருப்ப இந்துன்னு கேட்குறாங்க. அந்தளவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு. எங்கள் அம்மா, நான், என் ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ். வைஷு ரொம்ப யோசிச்சிட்டே இருக்காங்க. என் கூட வரும்போது கை பிடிச்சிட்டு கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு சம்திங் மேரேஜ் விஷயமா போயிட்டு இருக்கும்போது கை பிடிப்பாங்க. நான் அப்படியே ஒரு மாதிரி கண்ணு கலங்கி எமோஷனலாக வண்டி ஓட்டிட்டேன். இன்னும் 2 days தானே, 2 days தான் ட்ராவல் பண்ண முடியும், நீ அதுக்கப்புறம் முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியே போயிட்டே இருப்பேன். அப்புறம் கை பிடிப்பாங்க, இங்கே தான் பாப்பா இருக்கேன், எங்கேயும் போகல, உங்கள் கூட தான் இருக்கேன், நான் எங்கே போகிறேன் உங்களை விட்டுட்டு, இங்கே தான் இருப்பேன், மேரேஜ் முடிச்சுட்டு எப்போவுமே ஆல்வேஸ் தான் ஃபார் யூ, உங்க கூட தான் இருப்பேன், டோன்ட் வரி அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லிட்டே இருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா நிறைய மிஸ் பண்ணுறேன். அவ்வளோ நான் சிங்கிள் லைஃப் நாங்கள் இருந்தது, நாங்கள் அரட்டை அடித்தது, ஃபன் பண்ணது, இனிமேல் அப்படி இருக்க முடியாது. பிகாஸ் அவங்க லைஃப் வேறு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் நிறையா மிஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி எமோஷன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.